ஹாய் டியர், டுடே நம்ம ஜிகே எபிசோட நெக்ஸ்ட் எபிசோட் 17வது எபிசோடு நினைக்கிறேன். ஆமாடி, ஓகே, ஒரு வழியாக 17 எபிசோட் வந்துட்டோம். ஸோ 17வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் 2 பேருமே ஒரே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. 2 பேத்துக்கும் தெரியாது நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது. இதுக்கு பத்தாததுக்கு அந்த மீரா பொண்ணு எங்கேருந்தா வந்தாலும் ஆனால் தப்பான நேரத்தில் சரியாக வந்திருப்பா. அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அவள் ஏதோ லவ் கதையெல்லாம் சொல்லியிருந்திருப்பா. உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும், டென்ஷன் ஆகிருக்கும். வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறீங்க. அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் என்ன உனக்கு தெரியாது ஒன்று எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அம்மா தான் ஒன்றும் புரியாமல் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. இப்போது வீட்டில் அம்மா அப்பாவோட ரூமில் அம்மா போயிட்டு படுத்துருக்காங்க. அப்பாவும் வந்து படுத்து தூங்குறாரு. எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல அப்பா வந்துட்டு ஏன் பூஜா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஹக் பண்ணுறதுக்கு அப்பா வரும்போது பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுட்டு பைத்தியக்காரா, நான் பேசலாம் தான்டா சொன்னேன், நீ என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்த. ஏன் பூஜா கோவப்படுற? ஏதோ நீ ஆசையாக பேசலான்னு கூப்பிட்டியோன்னு நினச்சேன், சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கையை கட்டி படுத்துக்கிறார், அப்படியே விட்டதை பார்த்த மாதிரி. ஸோ அம்மாவும் வந்துட்டு அது இல்லைங்க, இந்த வயனுக்கும் ஜெகைக்கும் என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க. நம்ம டூர்லாம் போயிருந்தப்போ 2 பேரும் நல்லா ஜாலியாக தானே விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போயும் அவங்க சண்டை போட்டுக்கிறது தானே. ஏன் புதுசாக ஏதோ பண்ணிக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஏதோ வியர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய், இதில் என்ன இருக்குது? அவனுக்கு அவங்க வந்து தெரிஞ்சிருக்காது, இப்போ சொல்லியிருக்க மாட்டா. அதே மாதிரியா அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு இவளுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ வரும்போது மேபி பார்க்காமே கூட இருந்திருக்கல. 2 பேர் தனித்தனி கேபில் தானே வந்தாங்க. ஸோ தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இதில் என்ன இருக்குது? 2 பேரும் என்றைக்கும் சண்டை போட்டுக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அம்மா அதை ஈஸியாக விடலை. இல்லைங்க, எதுவோ எனக்கு மர்மமாக இருக்குது. எனக்கு தெரியல, பட் கண்டுபிடிக்கிறேன். என்ன மர்மம்னு அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பாவும் வந்துட்டு நீ என்ன கர்மத்தையும் கண்டுபிடி, என்னை தூங்க விட்டு தொலை, ஏதோ ஆசையாக பேசுவான்னு வந்தால் மர்மம் கர்மன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் படுத்து திரும்பி தூங்கிடுறாரு. அம்மா அப்படியே வீட்டத்தை பார்த்து எதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே தான் நைட்டு வந்துட்டு நல்லா எல்லாருமே தூங்கி இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னா சரியாக தூக்கமே வரலை, எல்லோரும் தூங்கிட்டாங்க. பட் நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டு இன்னும் அழுக தான் வருது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? மறுபடியும் உங்களுக்கு அதே தாட் வருது. என் அப்பாக்கே அம்மா முக்கியம், என் அம்மாவுக்கு அவன் தான் முக்கியம், ஏன்னா அவன் தம்பி, அதனால் அவங்க தான் முக்கியம். அட் த சேம் டைம் நான் யாருக்குமே முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. அவனுக்காவது நான் முக்கியமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என் மாமாவுக்கும் வேறு யாரும் முக்கியமாக போயிட்டாங்க. என்னை அப்படி விட்டுட்டாரல்ல, என்னை மறந்துட்டாரல்ல. ஒரே மாதத்தில் இன்னொரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி பிரேக்கப்பு. கடவுளே, எப்படி என்னை வச்சுக்கிட்டே இப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் அப்படியே வந்து கீழே எந்திச்சு வரீங்க. விடிஞ்சதுமே கீழே அப்படியே ஸ்டைல்ஸில் வந்து இறங்கி வரும்போது அந்த எட்ஜில் வந்துட்டு அந்த ஆல்பம் வந்து ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதை மாட்டியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்பா இன்னொரு காப்பி போட்டு வந்து அங்கே மாட்டியிருப்பார். அது ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டி வச்சுருந்துருப்பார். உங்களுக்கு நான் அதை பார்த்தா செம்ம கடுப்பாகுது. அன்றைக்கி நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வரீங்க. அன்றைக்கி ஜாலியாக இருந்திருக்கும். ஜேகேக்கு அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நீங்கள் அம்மா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி வெட்டிங் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு நல்ல மெமரிஸ் அது. ஸோ ஆனால் அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப அவ்வளோ மெமரிஸ் வருது. ஆனால் இப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, வலியை தான் ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோ தூக்கி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வீசலான்னு கை ஓங்கியிருப்பீங்க. அம்மா வந்துட்டு ஏய் அப்படின்னு கத்துறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லவும் அதையடி தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்ருக்க, டான்ஸ் ஆட போறியா என்ன? உனக்கு கரகாட்டம் ஆடுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்கலையா? இந்த சோம்பை வச்சு ஆடுன்னு சொல்லிட்டு அதை ஒரு கையில் ஒரு சோம்பை கையில் கொடுத்துட்டு அவங்க அந்த ஃபோட்டோ வாங்கி அங்கேயே மாட்டிடுறாங்க. உங்களுக்கு நான் கடுப்பாகுது, என்னை பார்த்தா கரகாட்டக்காரி மாதிரி இருக்கா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஸோ வெளியே போயிட்டு ஏர்லி மார்னிங் தானே, அப்போது
நீங்கள் எந்திரிக்கவே மாட்டீங்க இன்றைக்குமே ஏர்லி மார்னிங்லாம். பட் இப்போலாம் எந்திரிக்கிறீங்க. ஏன்னா அங்கே டைமுக்கு உங்களுக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. ஸோ அங்கே எந்திரிக்கிற டைம் வந்து இங்கே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக இருக்குது. அப்படி தான் அம்மா பார்க்குறாங்க. இந்நேரத்துலலாம் என் பிள்ளை கண்ணை கூட முழிக்க மாட்டா. அப்போ தான் நடுராத்திரியில் தூங்குற மாதிரி தூங்குவா. இப்போ பாரு ஏஞ்சிட்டா, பொறுப்பு வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு விட்டுறாங்க. நீங்கள் வெளில போகிறீங்க, போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ செடியெல்லாம் இருக்குல்ல, பூச்செடியெல்லாம் இருக்குல்ல, கார்டன் இருக்கும் குட்டியாக. ஸோ அந்த கார்டனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹோஸ் போட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஹோஸில் போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு தண்ணியெல்லாம் அந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டுருப்பீங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஜேகேயும் மேலேருந்து அப்படி கீழே வருவார். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கவும் அவரும் எழுந்திரிச்சு அப்படியே கார்டனுக்கு தான் வராரு. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஸோ பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் கிட்ட நீங்கள் ஒரு மூலையில் நிற்பீங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு. ஸோ அவர் இன்னொரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் செடிங்களுக்கு விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யார் ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஜேகே தான் ஃபோன் அவருக்கு அடிச்சிட்ருக்கோம். யார்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அது ஏதோ அன்னோன் நம்பராக இருக்குது. அன்னோன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பக்கமும் ஹலோன்னு ஒரு பொண்ணு வாய்ஸு. யார் நீங்கள் அப்படின்னு ஜேகே கேட்க, ப்ரொஃபஸர் நான் மீரா அப்படின்னு சொல்கிறா. ஓ மீராவா அப்படின்னு அவர் கேட்டதும் போதும், அவ்வளோதான். உங்களுக்குன்னா அப்படியே வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு வருது. அப்படின்னா இப்போ கூட அவ கூட பேசிட்டு தானே இருக்காரு. அப்போது நான் இவருக்கு டைம் பாஸ்க்கா என்ன நினச்சி என்கிட்ட அப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செம்ம கோவம் வருது. அழுக வரல, பட் இப்போ கோவம் தான் வருது அதிகமாக. அப்படியே தான் அவர் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்படியே ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. மீரா கூட அவ்வளோ எதோ பேசிகிட்டு இருக்கா. இவர்கிட்ட எதோ சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் ஓடி போய் ஒரு ஓரமாக செடிக்குள்ளே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா கேட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவும் நீங்களும் அப்படியே அந்த சைடு இந்த சைடு செடிக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறீங்க. என்ன தான் பேசுகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இருக்குதான், பொறாமையாக இருக்குதான், ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்குதான். ஆனால் அதை விட்டு கேட்டே ஆகணும், என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த க்யூரியாசிட்டி பிடிச்ச போன மாதிரி அவர் பின்னாடி அந்த செடிங்களுக்கு மறைப்பாக இருக்குல்ல. ஸோ அந்த சந்துக்குள்ளே போய் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது அவரும் அங்கே இங்கே நடக்க உங்களுக்கு நான் இரிட்டேட் ஆகுது. கர்மம், ஒரு இடத்துல நின்று தொலைகிறானா பாரு, அங்கே போகிறான் இங்கே போகிறான், என்ன தான் பேசி தொலைகிறான்னு புரிய மாட்டேங்குது. வாய்க்குள்ளேயே முழங்கிக்கிறாங்க. அதானே அவங்க லவ்வர்ஸ் ஆச்சே, என்ன வேணால் பேசுவாங்க, நம்ம ஏன் இதெல்லாம் கேட்கணும்? வைன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? வேணான்னா வேணான்னு விட்டுட்டு போகணும். இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது உங்கள் மனசு. ஆனாலும் இன்னொரு மனங்கிட்ட மனசு கேட்க மாட்டேங்குது. கேளுடி, என்ன பேசுகிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மனங்கிட்ட மனசு சொல்கிறத நம்ம கேட்போம்ல, அப்படி தான் அது சொல்கிறது கேட்டுட்டு நீங்களும் அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஃபைனலாக ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு கேட்டு ஓரத்தில். நீங்களும் வந்துட்டு அப்படியே அப்பா சாமி நின்று தொலைஞ்சானேன்னு சொல்லிட்டு அந்த செடிக்கு பின்னாடியே உட்காந்துக்கிறீங்க. அப்போது பக்கத்தில் வந்துட்டு அந்த சைடு ரோட்டில் வந்து நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதில் ஒரு டாக் வந்து என்ன பண்ணுதுன்னா செடிங்களெல்லாம் அப்படி மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டுருக்கு. ஜேகேவும் அந்த டாக் அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, தெருவில் போகிற நாயெல்லாம் கொஞ்சம் ஏதோ இவன் வளர்த்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோவம். ஆனால் இன்னுமே அவர் மீரா கிட்டே பேசிகிட்டு தான் இருக்கார். உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேறு ஒரு பக்கம் வருது. அப்படியே நீங்கள் கோவத்தில் ஜேகேவை மறைச்சி பார்த்துட்ருக்க. அவர் கொஞ்சிட்டு இருந்த அந்த நாய் என்ன நினச்சதோ தெரியல, அந்த செடிக்குள்ளே வந்து உச்சா போய் வச்சுட்டு. ஸோ நீங்கள் அந்த செடிக்கு பின்னாடி இருப்பீங்கள்ல, என்னடா ஏதோ தண்ணி நம்ம மேலே ஊற்றுதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக செடியை வளர்க்கிட்டு பார்த்தா அது டாகு. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்க கத்திட்டு. நீங்கள் எந்திரிக்கிறத பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. அவருடைய விருக்குன்னு பயந்தோடைய நெஞ்சு முடிச்சுட்டு நிற்கிறாரு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு. அதுவும் நீங்கள் இப்படி நினைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி இன்னும் ஷாக்காக தான் பார்த்துட்டுருக்காரு. எங்கேருந்து இவ வந்தா, திடீர்னு புதருக்குள்ளேருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஷாக்காக உங்களை பார்த்துட்ருக்க. நீங்கள் தான் அந்த நாய் உச்சா போன கடைக்கு தலையெல்லாம் மூஞ்செல்லாம் நினைஞ்சு போச்சே. என்ன பண்ணிடுறீங்க, கையில் ஓஸ் வச்சுருக்கீங்க, அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே திரும்ப அவள் ஹலோ ஹலோன்னு சொல்லவும் சொல்லு மீரா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹலோன்னு சொல்லவும் கட்டுப்பாயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே கையில் வச்சு இந்த ஓஸ் இருக்குல்ல, ஸோ அது தண்ணி நல்லா டைட்டாக அந்த ஃபிங்கர் வச்சு அழுத்தணும் அப்படின்னா ஃபோர்ஸாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வச்சு அழுத்தி சத்துன்னு அவரோட மூஞ்சிலே நல்லா எடுத்து விட்டுறீங்க. அவர் ஃபுல்லாக நினைஞ்சு போயிட்டாரு, ஃபோன்லாம் நினைஞ்சு போச்சு.
ஜேகே டென்ஷன் ஆயிடுச்சு. கை அப்படியே குத்துற மாதிரி இப்படின்னு அப்படின்னு இருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த செகண்ட் அதே தண்ணியை உங்கள் தலைக்கு அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிறீங்க ஓசோட. ஸோ நடு ரோட்டில், அதாவது நடு ரோடு கிடையாது, அந்த கேட் இருக்குல்ல, ஸோ மதில் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நின்று அவரே நினச்சி விட்டாச்சு. நீங்களும் ஏதோ அங்கே அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி தலையில் வந்து தண்ணி ஹோஸை விட்டுட்டு இருக்கிறீங்க. கிறுக்கு மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் டக்குன்னு ஓம் சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி அவருக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சடனாக ஏதோ பொந்துக்குள்ளேருந்து வந்த மாதிரி அந்த புதருக்குள்ளேருந்து வர்றீங்க. அவர் மேலே தண்ணி ஊற்றுறீங்க, உங்கள் மேலேயும் ஊற்றிக்கிறீங்க. என்னன்னு கேட்கறதுக்குள்ள சாமியே சரணமையப்பான்ட்டு வேற போகிறீங்களா? அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இவளுக்கு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையா? பைத்தியங்கிறது பிடிச்சிருச்சா? அதனால எப்படியெல்லாம் பண்ணுறாளா? இவ கொஞ்ச நாளாகவே சரியில்லையே அப்படின்னு அவர் உங்களை இப்படி பைத்தியங்கிது ஆகிட்டாலோன்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே நினைஞ்சு போயிட்டு நேராக ரோபோ மாதிரி நடந்து போயிட்டுருக்குறீங்க. உங்களோட அம்மா அப்போ தான் இந்த பக்கம் கிச்சன்லேருந்து காஃபி போட்டுட்டு காஃபின்ட்டு வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி ஃபுல்லாக நினைஞ்சு போயிட்டுருக்குறீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் அவங்கள தாண்டி நேராக பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறீங்க உங்கள் ரூமுக்கு. அப்போ உங்களோட அப்பா ஸ்டெப்பில் இறங்கி வருவார். அவருக்கு டக்குன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருந்துருப்பீங்க. அதில் வர இப்படி தலையெல்லாம் அப்படி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நனைஞ்சு போய் பேய் பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி போகிறீங்களா? அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிட்டாரு. அப்படியே காட்டை கையில் பிடிச்சிட்டு நெஞ்சு கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா. அவர் அப்புறம் தூக்க காலத்தில் வந்திருப்பாரு. ஒரு நிமிஷம் அந்த மனசை பயந்து போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அவரையும் பார்க்கல, அவரை தாண்டி தான் போகிறீங்க. நேராக செவத்தை பார்த்த மாதிரியே போயிட்டுருக்குறீங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடையே பூஜா இங்கே வந்து பாரு என் பொண்ணுன்னு சொல்லி வாயை மூடல. பின்னாடியே ஜேகே உங்களை மாதிரி நடந்து வராரு. அப்போது உங்களோட அம்மாவும் காஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே அவரும் நினச்சிருப்பாரா? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகேவும் நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி அமைதியாக எதுவுமே சொல்லாமல் நேராக பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களோட அப்பா ஸ்டெப் கிட்ட பாதி மறுபடியும் இறங்கி வந்திருப்பாரு. இந்த ஒயனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, முதல்ல போயிட்டு அவளுக்கு மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜேகே குறுக்க வந்து ஒரு மாதிரி நிற்கிறாரு. திரும்ப உங்களோட அப்பாவுக்கு ஒரு நிமிஷம் பயம் ஆயிடுச்சு. ஏண்டா என் உசுரை வாங்கிறதுக்கே வரீங்களா? பேய் மாதிரி என்ன நடந்துட்டுருக்குறீங்க? இன்னும் நல்லா கூட விடியலை. இந்நேரத்தில் எந்திரிச்சது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்பிகிட்ருக்கா. ஜேகே கண்டுக்கவே இல்லை. அவரும் உங்களை மாதிரியே செவத்தை பார்த்துட்டே போயிடுறாரு. அவருக்கு என்னென்னா, இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யோசனையில் நேராக போயிட்டுருக்காரு ரோபோ மாதிரி. ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ரூமை தாண்டி தான் ஜேகேவோட ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ரூமுக்கு போனதுமே கதவை நல்லா லாக் பண்ணவே இல்லை, சும்மா சாத்திட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் தானே ஜேகே வருவார். அவருக்கு லைட்டாக கேட்குது. திறந்தா நல்லா கேட்கும், பட் அவர் திறக்கலை. ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டு அப்படியே அமைதியாக நிற்பார். அப்போ நீங்கள் கண்ணா பிள்ளைய கத்திட்டு இருக்கிறீங்க. கருமம் எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் போகிற நாயெல்லாம் என் மேலே பாத்ரூம் போகுதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜேகேக்கு அது அப்படி கேட்கல, ஒரு மாதிரி கயமேன்னு கேட்குது. இவளுக்கு ஒரு வேளை மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன? நல்லா தானே இருந்தா, ஏன் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அவரும் வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி கற்றுன்னு கத்தி புலம்பிட்டு இருக்கிறீங்க. அது ஜேகேவோட ரூமுக்கும் கேட்குது. ஒரு மாதிரி தும்முன்னு கேட்குது. என்ன பேசுகிறீங்கன்னு தான் புரியலை, ஆனால் ஏதோ கத்திட்டு இருக்கிறீங்கன்னு மட்டும் புரியுது. அம்மா அப்பா அப்படி கீழே நின்று மேலே பார்க்குறாங்க. உங்கள் ரூமில் தான் பயங்கர சத்தம். எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது காற்று கருப்புக்கு இது பிடிச்சிருக்குமோ, அவளை பேய் விட்டு கூட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட அப்பாவும் முதல்ல எனக்கு தாண்டி பேய் ஓட்டணும், இதுங்க ரெண்டே காலங்காத்தால் பார்த்து நான் தான் பயந்துட்டேன், எனக்கு முதல்ல மந்திரிச்சு விடு, அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போ அப்படிங்கிறாரு. ஆமாம், இப்போ உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். சும்மா எப்போ பார்த்தாலும் முந்திரிக்கட்டம் முந்திக்கிட்டு வந்துடுறது, எது சொன்னாலும் நீங்களே தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போகலாங்க. என்னமோ தெரியல, ரெண்டுங்களும் சரியில்லை, ஏதோ 2 பேர்த்துக்கு காற்று கருப்பு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ வேறு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி வாங்கி அப்படியே அம்மா கையில் காஃபி வந்துருக்குமா, ஸோ அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கார்டன் பக்கம் போகிறாரு. உங்களோட அம்மா இதுங்க 2 டீ குடிக்காமே போயிடுச்சு, சரி வந்தால் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுடுறாங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ரூமில் இன்னுமே கத்திட்டு தான் இருக்கீங்க. அந்த நாய்க்கு இருக்குது,
இரு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ்ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே குளிக்க அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நான் எல்லாம் பாத்ரூம் போகிற அளவுக்கு என் மூஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. செவத்தை போட்டு தம்முன்னு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களோட வாஷ்ரூம் சேவ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலையே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து ஜேகேவோட பாத்ரூம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவரோட செவத்துக்கு சேர்த்து தம்முன்னு கேட்குது. ஸோ அவரும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஏன்னா அவரும் குளிக்க போயிருப்பாரு. ஏன்னா நீங்கள் தான் காலங்காத்தால் நினச்சி விட்டுட்டீங்களே, அப்படியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு உள்ள வந்திருப்பாரு. அப்போது அந்த செவத்துக்கு பின்னாடி நீங்கள் குத்துறதெல்லாம் அவரோட செவத்துக்கு சேர்த்து ஒரு மாதிரி தும்முன்னு கேட்டே இருக்கு. பைத்தியமே ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குளிச்சுட்ருக்காரு. நீங்கள் சீக்கிரமாக குளித்து முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து ஹேர்லாம் வந்துட்டு அப்படி ட்ரையர் போட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு முடியெல்லாம் எடுத்து அப்படியே கொண்டு போட்டுக்கிட்டு 2 கை இடுப்பில் வச்சுட்டு, இன்றைக்கி இருக்க அந்த நாய்க்கு பேசிக்கிறேன், பள்ளி வாங்குறேன், போயிருக்கல்ல, ரிட்டன் வருவேல்ல, இந்த வழியாக தானே வருவ, இப்படி நீ வீட்டுக்கு போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுறீங்கன்னா அப்படியே கீழே செம்ம கோவமாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. அப்போது ஜேகேவும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்திருப்பார். இப்போது அப்படியே தான் நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அந்த கேட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு தெரியல அக்கே நீங்கள் அங்கே இருக்கிறது. அவர் அப்படியே வந்து ஓரமாக நின்றுட்டு ரோட்டில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அந்த மதில் மேலே அப்படியே காய வச்சு அந்த சைடு அப்படிங்க சைடு பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்களோட அம்மா, டே ஜேகே காஃபி குடிடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டே வேடிக்கை பார்த்துட்ருப்பாரு. ஆனால் அந்த பக்கம் கீழே நீங்கள் நிற்கிறது அவருக்கும் தெரியல. அதாவது உள்ள கேட்டுக்கு உள்ளே அவர் நிற்பார். அந்த மதில் அப்படியே கை வச்சு எட்டி பார்த்துட்டு நீங்கள் மதிலுக்கு வெளியே அப்படியே அவர் நிற்கிற இடத்துக்கு அப்படியே தான் ஒட்டி நிற்கிறீங்க. ஆனால் அவர் கீழே குனிஞ்சாதான் தெரியும். ஸோ கொஞ்சம் ஹைட் ஆக்குனால அவர் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காரு, உங்களை பார்க்கல. அப்போது நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்ருப்பீங்க. அதுவும் செடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்துட்டு அந்த வாரத்துலேயே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக இப்போ அந்த டாக் வந்துட்டுருக்குது. அவங்க அந்த டாக் கூட்டிகிட்டு வந்த ஓனரும் காணோம். ஸோ அது மட்டும் அப்படியே சும்மா வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆட்டிகிட்டு வந்துட்டுருக்குது. அப்படி ஆடிட்டு வந்துட்டுருக்கிறப்போ வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மைண்ட் வைஸ் ரொம்ப குரூவலாக போகுது. அப்போது கரெக்டாக அது உங்கள் கிட்டே வரும்போது கையில் ஹோஸ் வச்சுருந்துருப்பீங்கள்ல, அதை எடுத்து அந்த டாக் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுறீங்க. ஸோ ஜேகே பார்த்தா அந்த டாக் மேலே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. எங்கே இந்த தண்ணி இந்த டாக் மேலே எப்படி ஊற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பாவம் கத்துதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் எட்டி பார்க்கலான்னு பார்க்கறதுக்குள்ள சட்டுன்னு நீங்கள் கீழே இருந்து மேலே அப்படியே எழுந்திரிச்சு நிற்பீங்க. அவர் அப்படி பயந்துடுறாரு மறுபடியும். இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது புதருக்குள்ளேருந்து ஒரு மாதிரி பொந்துக்குள்ளேருந்து வந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க, நீங்கள் அந்த டாக் அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கவும், இரு இங்கேருந்து அடித்தாலாம் உனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாகுக்கு பக்கத்தில் போய்ட்டு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஓஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுமே அது வந்துட்டு திரும்ப குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப குலைக்கவும் உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. அப்படியே அது கிட்ட வருது. உங்களோட ஓஸெல்லாம் கையில் வச்சுக்க தொப்புன்னு அப்படியே போட்டுட்டு தலை தெறிக்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்து பார்க்குறாரு, இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாய் துரத்திட்டு இருக்குது. நீங்கள் இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டுருக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த காஃபி கப் அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்து அந்த டாகை அப்படியே பிடிச்சி அந்த பக்கம் கொஞ்சம் தரத்தி விட்டுட்டு உங்களை அப்படியே காப்பாற்றுறாரு. அப்போ நீங்கள் கரெக்டாக அப்படியே ஜேகே வந்துட்டு பார்க்குறீங்க. ஆனால் கோவமாக பார்க்குறீங்க. அவர் கேட்குறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ காலையிலேருந்து, என்ன தான் உனக்கு பிரச்சனை, பைத்தியம் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை வெட்டி கொல்லுருவீங்க போல் அப்படி முறைக்கிறீங்க. அவருக்கு இன்னும் கோவம் வருது. ஏய் எதுக்கு இப்போ முறைச்சிட்ருக்க, இப்போ நான் வரலன்னா இந்நேரம் அந்த நாய் உனக்கு கடிச்சிருக்கும், பரவாயில்லையா உனக்கு, எதுக்குடி முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன எதுக்குடா நீ காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு காப்பாற்றினா, விட்டுருந்தா நாய் கடி வாங்கி நீ நாய் மாதிரி கத்திட்டு போயிருந்திருப்பேன், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நான் நாய்க்கிட்ட கடி வாங்கினாலும் பரவாயில்ல, நீ எல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு காப்பாற்றுறக்க ஆளுங்க நிறையா இருப்பாங்கப்பா, நீ போ அவங்கள காப்பாற்று, என்னையா வந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிட்டு அங்கேருந்து அப்படி கோவமாக போயிடுறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அவர் ரோட்டில் இடுப்பு மேலே 2 கை வச்சுக்கிட்டு இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ அவருக்கு உங்கள் மேலே அந்தளவுக்கு கோவம் வர மாட்டேங்குது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு பயம்தான் வருது. ஏதோ மண்டையிலுக்கு இது அடிபட்டுருச்சா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்போ சடனாக இப்படியெல்லாம் வியர்டாக பண்ணுறா, காரணமே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு அவருக்கு. அப்போது
கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவும் உள்ளே வந்துடுறாரு. வந்து அந்த ஹவுஸ் எல்லாம் எடுத்து தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுக்கோ எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேலை இப்படியே பண்ணி தொலைறதில்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கொண்டு போய் ஹவுஸ்லாம் வந்துட்டு உள்ளே போட்டுட்டு திருப்பி பார்த்தா எங்கேயுமே செடிக்கு ஒழுங்காகவே தண்ணி விடலை. அதானே ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவரே செடிங்களுக்கெல்லாம் அப்படியே தண்ணி விட்டுட்ருப்பாரு. ஸோ அம்மா வந்துட்டு ஏய் வாங்கடா சாப்பிடுங்க டைம் ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கள் பண்ணால பிள்ளைலாம் அவருக்கு டைம் ஆண்டு கூட தெரியல. ஸோ அம்மா சாப்பிட கூப்பிடுவோம், நீங்களும் கரெக்டாக வரீங்க, அவரும் கரெக்டாக வராரு. அப்போ 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேரில் கை வைக்கிறீங்க. அப்போது ஜேகேவும் அதே சேரில் கை வைக்கவும் நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, அவரும் உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் அந்த சேர் அப்படியே உங்களுக்கு உங்கள் பக்கம் இழுத்தா அவருக்கு கோவம் வருது, நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பக்கம் இழுக்கிறாரு. உங்களோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே நின்று உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த சேரை போட்டு இழுத்துட்ருக்குறீங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, யார் ஒருத்தவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் நான் தான் உட்காருவேன், நான் தான் இதில் ஃபஸ்ட்டு கையை வச்சேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மா இங்கே பாரு வயன், நீ ஒன்றும் ஸ்கூல் படிக்கல, மெச்சூர்டாக நடந்துக்கோ. டேய் உனக்கும் தான், நீ ஒன்றும் இப்போ தான் காலேஜ் போகலை, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க, மெச்சூர்டாக நடந்துக்கோங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா இங்கே பாரு, நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அக்கா நான் தான் ஃபஸ்ட்டு இந்த சேர் தொட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே நீங்கள் ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கும். உங்களோட அம்மா ஒயன் ஏன் உனக்கு வேறு சேரே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. உனக்கு எப்போ அவன் தானே முக்கியம், இதோ உன் புருஷனுக்கு நீ முக்கியம் என்னை விட, உனக்கு இவன் முக்கியம் என்னை விட, அண்ட் எனக்கு யார் இருக்கிறா, நான் யாருக்கு முக்கியம், யாருக்குமே நான் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோறை வேணாம் போங்கடின்ட்டு போயிடுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்ன இவ இப்படி பேசுகிறா, எனக்கு இப்போ தான் இம்பார்ட்டன்ட், நான் அவளுக்கு அன்னைக்கு சொன்னேன்ல, அவள் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன்ல, என்ன இப்படி பேசிட்டு போகிறா, அப்போ இவன் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் நீங்கள் இப்படி கோவமாக்குறீங்கன்னு கூட தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாரு. அப்போது கரெக்டாக போகிறப்போ அந்த ஸ்டெப்பு ஏற இடத்துல அந்த ஃபோட்டோ மாட்டியிருக்காங்களா, அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. இந்த ஃபோட்டோ ஒன்று தான் கேடு, நான் அவ்வளோ நல்லாவா இருக்கேன், அப்படியே நல்லா இருந்தால் மட்டும் இங்கே நானே யாருக்கும் முக்கியம் இல்லை, நான் எதுக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி தபார்னு அந்த பக்கம் வீசி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. நல்ல வேலைக்கு அது கிளாஸில் பண்ணின ஃபோட்டோ கிடையாது, இந்த ஃபைபர் மாதிரி இருக்கும்ல, உடையாத இருக்கும்ல, அதில் செஞ்சுருக்காரு உங்களோட அப்பா, அந்த மாதிரி பண்ணி ஃப்ரேம் பண்ணி வாங்கியிருப்பாரு, அதனால அது உடையில. ஸோ ஃபோட்டோ தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க. ஜேகே தான் போயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ ஆசையாக அந்த ஃபோட்டோவை வந்துட்டு எடுத்திருப்பீங்க, அதெல்லாமே அவருக்கு இப்போ ஞாபகம் வருது, அன்றைக்கி நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஜேகே அப்படியே அந்த ஃபோட்டோவை கை வச்சு அப்படியே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் துடைச்சிட்ருப்பாரு. நீங்கள் போனவங்க ரிட்டன் திரும்பி வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே கையில் அந்த ஃபோட்டோ கட்டுப்பாயிடுச்சு உங்களுக்கு. ஃபோட்டோ ஒரு மாதிரி டபக்குன்னு பிடுங்கிடுறீங்க. பிடுங்கிட்டு எதுக்கு இதெல்லாம் நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கத்த ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் இதை எடுத்ததே நான் தானே அப்படிங்கிறாரு. அதுக்கு நீ எடுப்பியா, அதில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் நானும் தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களோட அம்மா அப்பாவும் நாங்களும் தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தான் சண்டை போடுதுங்க, முன்ன விட மோசமாக இருக்குது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் ஓவராக கத்திக்கிட்டே இருக்கவும் உங்களோட அம்மாவுக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. வயன் இப்போ எதுக்கு நீ என் தம்பிக்கிட்ட கத்திக்கிட்டே இருக்க, அவன் எவ்வளோ பொறுமையாக இருக்கான், உனக்கு அதை கொஞ்சம் கூட வராதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படின்னு நீங்கள் மறைச்சிட்டு உனக்கு என்றைக்குமே அவன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை திட்ட அப்பாவுக்கு கடுப்பாயிடுச்சு. வயன் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணு, அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அழுக வந்துடுது. அதானே எல்லாம் மொத்தமாக சேர்ந்து என்னை ஒதுக்கிட்டீங்கல்ல, நான் யார், நான் உங்களுக்கு உங்களுக்கு நான்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே பார்த்துட்டே இருக்காரு, என்ன தான் இவன் பண்ணுறா அப்படின்னு. அப்போ நீங்கள் மறுபடியுமே ஆமாப்பா தப்பு தான், உங்களோட ஒய்ஃப்கிட்ட உங்கள் முன்னாடியே இப்படி பேசுனது தப்பு தான், மன்னிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அவங்க மட்டும்தானே ரொம்ப முக்கியம். அப்புறம் அம்மா நீயும் என்னை மன்னிச்சிடு, உன்னோட தம்பியை, உன் ஆசை அருமை தம்பியை பேசுனதுக்கு சண்டை போட்டதுக்கு நீயும் என்னை மன்னிச்சிடு. ஏன்னா உனக்கும் என்னை விட உன் தம்பி தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவரை பார்த்துட்டு நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா உங்களுக்கும் முக்கியமானவங்க நிறையா இருக்காங்கல்ல.
ஸோ உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு மேலே போய் கதவை சாத்திக்கிறீங்க. 3 பேர்த்துக்கும் ஒன்றும் புரியல. அம்மா வந்து கேட்குறாங்க, சங்குக்கா அவளுக்கு என்னடா ஆச்சு, நிஜமா உனக்கு அவளை தெரியலையா, அவள் அங்கே இருந்தது தெரியாதா, என்னதான் பிரச்சனை 2 பேர்த்துக்கும், ஏன் அவள் அப்படி பேசிட்டு போகிறா, அவள் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குது, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேக்கு தான் ஒன்றும் புரியலையே. இல்லைக்கா எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லவும், ஏதோ எனக்கு மர்மமாக இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, சரிடா நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைக்கா எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இந்த ஒயன் எல்லாத்து மூடி ஸ்பாயில் பண்ணிட்டா. நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு தான் நான் வர சொன்னேன், இப்படி சண்டை போடுறதுக்காக வர சொன்னேன், என்னதான் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த டே அப்படியே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேர் ரூமை விட்டு வெளியவே வரலை. ஒரு மாதிரி கோவமாக நீங்கள் போய் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஜேகேவும் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துருப்பாரு. இப்போது அம்மா அப்பா தான் இதுங்க ஏதாவது வேலை பண்ணணுன்னு வர சொன்னால் போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க நாமளே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நிறையா இதெல்லாம் பண்ணுவாங்க, வீடெல்லாம் அலங்காரம் மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க, நைட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சாச்சு. நைட்டாவது சாப்பிட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களோட அப்பா எதுக்கு, உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லுவா, தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. என்னடா இது ஒவ்வொன்றும் மிஞ்சிட்டு இருக்கு, நம்ம யார்கிட்ட தான் என்னன்னு சொல்கிறது, வந்தால் வாங்க வரலன்னா போங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க ஒரு கற்று. ஸோ உங்களோட அப்பா கப்பு சுப்புன்னு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். நீங்களும் பசி ஆகிருக்கும், என்ன பண்ண முடியும், காலையிலேயும் சாப்பிடல மதியம் சாப்பிடல, எஞ்சி வரீங்க. உங்களோட அம்மா ஏய் அவனையும் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மரியாதையாக கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்களா. அம்மா கொஞ்சம் கோவமாக பேசினா நீங்கள் கொஞ்சம் அடங்கி போயிடுவீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மேலே டம்மு நடந்து போகிறீங்க கோவமாக. போயிட்டு அவரோட ரூம் கதவை வந்துட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறீங்க. யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, சும்மா போட்டு உடைக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிட்டு வந்து கதவை திறக்கிறாரு கோவமாக. அப்போ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஏய் எதுக்கடி கதவை தட்டின அப்படின்னு கேட்குறாரு. உன் அக்கா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோடி கீழே போயிடுறீங்க. ஐயோ என்னால் இவக்கிட்ட கோபமும் பட முடியல, ஆனால் இவள் பண்ணுறதை பார்த்தா கோவப்படாமல் இருக்க முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே வராரு. வந்ததுக்கப்புறமா மரியாதையாக ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்து சாப்பிட்றீங்க. எத்தனாவது சண்டை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். இங்கே பாடா, இதுதான் இனிமேல் உன் சேரு, இங்கே பாரு இதாண்டி உன்னோட சேரு, 2 பேரும் அவங்கவுங்க சேரில் தான் இனிமேல் உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் வந்துட்டு பேர் எழுதி வச்சிடுறாங்க. அதனால் கப்புச்சுப்புன்னு கம்முன்னு பேர் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குது ஓகேல்ல, தெரியும்ல, இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், எல்லாமே நமக்கு நல்ல மெமரிஸாக இருக்கணும், கெட்ட மெமரிஸாக இருக்கக்கூடாது, புரியுதா, உங்கள் 2 பேர்த்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கெட்ட மெமரிஸாக இருந்தால் கூட அந்தளவுக்கு வலிக்காதுமா, ஆனால் அந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் தான் ஒரு கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு, அம்மாவும் பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் இவளுக்கு என்ன மெமரிஸ் இருக்குது, எதுக்கு இதை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு புரியலை, எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் இருக்கீங்கல்ல, ஸோ எதை மீன் பண்ணுறீங்கன்னே புரியலை. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்மள்தான் ஏதோ சொல்கிறான்னு, ஆனால் எதுக்காக நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் புரியலை. இப்படியே தான் அந்த டே வந்துட்டு பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமே அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் எழுப்புறாங்க. எல்லோரும் எழுந்துச்சி வந்துட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஏதோ வீட்டில் சமைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும். அப்பாவுக்கு ஜேகே ஹெல்ப் பண்ணுவார், அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் 2 பேருமே கிளம்பணும். ஸோ 2 பேர்த்துக்கு லீவ் முடிஞ்சு அவ்வளோதான். உங்களோட அம்மா வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் தானே, அப்புறம் நீங்கள் அங்கே போயிடுவீங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்துட்டு விடுக்கா அடிக்கடி வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா என்ன பண்ணுறது, உன்னோட ஆசையை நான் கெடுக்கக்கூடாதுல்ல, உனக்கு எங்கே இருக்க பிடிக்குதோ அங்கே இரு, ஆனால் ஃபோன் பண்ணு, வீடியோ கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அடிக்கடி வா சரியா, அக்காவால் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான்
அந்த இதெல்லாம் சமைக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்போது உங்களோட அம்மாவும், டேய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறது, ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது உங்களோட அந்த ரிங் லைட் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டாண்ட் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து அம்மா கிட்ட இந்த பக்கம் நிற்கிறீங்க, ஜேகே போய்ட்டு அப்பா கிட்ட நிற்கிறாரு. அதாவது அம்மா அப்பா சென்டரில் விட்டு நீங்கள் 2 பேர் தனித்தனியாக நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 பேரும் சென்டரில் நிற்பீங்க, அம்மா அப்பா தள்ளி தள்ளி நிற்பாங்க, அதாவது உங்களுக்கு பக்கத்தில் நிற்பாங்க அப்படி. பட் இப்போ தனியாக பிரிஞ்சு நிற்கிறீங்க. அவங்க அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி ஓகேன்ட்டு அப்படியே தான் அந்த ஃபோட்டோஸும் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அதாவது ஃபோட்டோஸும் வந்துட்டு எல்லாமே ஜேகேவோட ஃபோனில் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா அவரோட ஃபோன் வந்துட்டு குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஃபோனில் தான் எப்போவுமே ஃபோட்டோ எடுப்பீங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மதியமும் ஆகிடுச்சா, சரிடா ஓகே எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, காலேருந்து வேலை பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய்ட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஹாலில் ரூம்லன்னு சொல்லி போய் படுத்துக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவுக்கு மட்டும் படுக்கவே முடியல, எதனாவது வேலை பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மா இருக்கவே முடியாது அவங்களுக்கு. என்ன பண்ணுறது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களும் சரி ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, போய்ட்டு அவனை அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பெட்ரூமுக்கு போனான். அவர் செம்ம தூக்கம். டேய் எந்திரா, ஃபோட்டோலாம் அனுப்பி விடுறா, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா தூக்கம் வருது அப்புறமா அனுப்புகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் நீயே எடுத்து அனுப்பிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பேட்டர்ன் தெரியாது. டேய் ஃபோன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படி தூக்கத்துலேயே போட்டு கொடுத்துட்றாரு. அண்ட் உங்களோட அம்மாவும் அவரோட ஃபோன்லேருந்து அவங்களோட ஃபோனுக்கு பிக்கெல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேலே எடுத்த பிக்கெல்லாம் வந்துட்டு லைனாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறமா அதாவது இந்த அன்னைக்கு எடுத்த பிக்கெல்லாம் தவிர இன்னும் கொஞ்சம் பிக்ஸெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், இவனோட ஃபோனில் நல்லா வெளிநாடெல்லாம் போனால் நிறையா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பான், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற ஹேபிட் இருக்குள்ள சில பேருக்கு. அதாவது யார் ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பார்ப்போம்ல, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் அவங்களுக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்குற பழக்கம் இருக்கும் போல். ஸோ ஃபோனுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஃபோட்டோவும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வேற ஒரு ஆசை, நம்ம தம்பி யாரையாவது லவ் பண்ணா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, இருக்கலாம் வெளிநாடெல்லாம் போயிருக்கான், ஏதாவது பிள்ளைய லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான், இவனுக்கும் 7 வயசாகிட்ருக்கு, இவனும் வாய் திறந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆசையில் அப்படியே பார்க்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஏதோ பொண்ணு கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது சின்னதாக தெரியும்ல. ஸோ அப்படி தான் ஸோ அவங்க அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் பார்க்காம அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படின்னா இவன் யாரையும் லவ் பண்ணுறான், சரி ஓகே என்ன ஏதுன்னு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு ஹாப்பி மூடுக்கு போயிட்டாங்க. எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்ன பையன் ஒரு பொண்ணு கூடலாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நானும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் தானே. அப்படின்னா நம்ம தம்பி கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அவரோட கணத்தில் அதுவும் கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபேஸ் தெரியல, அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியல, பட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்படி தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு. ஐயோ எதை பார்த்துருக்குறேன் பாரு, இதெல்லாம் அவனோட ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப், இதெல்லாம் பார்க்கக்கூடாதே. பூஜா நீ ரொம்ப மோசம், ஆனாலும் க்யூட்டாக தான் இருக்குது. அவன் ஹாப்பியாக இருக்கான், நல்ல வேலை அவன் யாரையும் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி ஓகேட்டு அடுத்த பிக்கு பார்க்குறாங்க. அடுத்த பிக்கு பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அதில் இருக்கிறது அந்த பொண்ணு நீங்கள் தான். அப்படியே அவங்களோட ஐஸ்லாம் வைட் ஆகுது, ஒரு மாதிரி அவங்க செம்ம ஷாக்காக அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஓகே டியர், ஸோ இந்த எஃபெக்டை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் இல்லை எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் எனக்கு இந்த எபிசோடில் எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஒயன் மேலே நாய் வந்துட்டு உச்சாப்பை வச்சிடல. ஸோ அப்போ கூட புதருக்குள்ளேருந்து ஒரு மாதிரி அந்த பொந்துக்குள்ளேருந்து சட்டுன்னு எழுந்திரிச்சு ஜேகேவோட விற்கன் பயந்து பாருல, அந்த சீன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த எபிசோடில் ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்குல்ல, ஸோ அப்படி எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே டியர், சொல்கிறா சரங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு?
எந்த சீன் பிடிச்சிருக்கு?